Sanskrit New NCERT syllabus Manika புக்கினுடைய lesson 4 சதுர்த்தக பாட்டக லெசனோட பேரு வித்யா பாந்தி சத்குணாக. சத்குணாக அப்படின்னா குட் virtues, நல்ல பழக்கங்கள். வித்யா அப்படின்னா நாலேஜ், த்ரூ நாலேஜ். பாந்தி மீன்ஸ் ஷைன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்கள் அது எப்போ ஷைன் ஆகும் அப்படின்னா த்ரூ நாலேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா பாந்தி சத்குணாக. என்ன லெசன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு மேலே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பாருங்கள். தேவ மகாகுல சம்பூதா ஏத ராஜபுத்திராக தன்மயா நீதிம் கிராஹித்தும் சக்கியந்தே. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிற லெசனில் இந்த லைன் வரும். ஸோ எங்கே இந்த லைன் வருது, அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கான்வர்சேஷனில் யார் பேசுகிறாங்கன்னா மாளவிகா அப்படின்றவங்க பேசுகிறாங்க. போ சுகுமார் கிமர்த்தம் சிந்தித்தக ஆசி. போ சுகுமார், சுகுமார் அப்படின்ற ஒரீடா இருக்காரு. அப்போ அவங்க கேட்குறாங்க கிமர்தம், ஒய், எதற்காக, சிந்தித்தக ஆசி, எதுக்காக நீ ரொம்ப ஒரீடா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக நீ ரொம்ப கவலையா இருக்க. சுகுமார் மம அனுஜஸ்ய பட்டேன ருச்சிக ந அஸ்தி. என்னுடைய அனுஜசியனா எங்கர் பிரதர், என்னோட தம்பிக்கு படிக்கிறதுல படிப்பில் ருச்சிஹி ந அஸ்தி, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கான், அதனால நான் ஒரேடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுகுமார் சொல்கிறான். மாளவிகா சுகுமார் மம புஸ்தகே ஏகா கத அஸ்தி எத்ர ஏகஹ ராஜா அபி ஏவமேவ சிந்தித்தஹ ஆசித். சுகுமார் மம புஸ்தகே ஏகா கதா அஸ்தி, என்னோட புக்கிலையும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. எத்திர அங்க, ஏகஹ ராஜா அங்க ஒரு ராஜாவும் கூட, அப்பி ஏவமேவ இதே மாதிரி தான், சிந்தித்தக ஆசித் ரொம்ப கவலையா இருக்காரு. சுகுமார் சத்தியம், அப்படியா, உண்மையா, கிம் கிருதம் ததா தேன ராஞ்யா. ராஞ்யானா ராஜான் மூலமாக, த்ரூ ராஜா, திருத்தியா விபக்தியில் வருது. ஸோ என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன பண்ணாரு அந்த ராஜா மூலமாக, என்ன செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறான். அப்படியா, என்ன மாதிரி அவரும் ஒரீடா இருந்தாரா, அப்போ ராஜா மூலமாக என்ன அதுக்கு நிவர்த்தி, என்ன சொல்யூஷன் பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாரு. மாளவிகா ததா ராஞ்யா ஏகஹ வித்வான் ஆஹுதஹ. ஸோ அந்த ராஜா மூலமாக ஒரு வித்வான், ஒரு ஸ்காலர் வரவழைக்கப்படுறார். ஆஹுதஹ சஹ சுரோச்சகாபிஹி கதாபிஹி ராஜபுத்ரா நீதி சாஸ்திராம் அப்பட்டயத். அவர் என்ன பண்றாரு, சுரோச்சகாபிஹி, ரோச்சகாபிஹினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய, கதாபிஹி கதை மூலமா, ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய கதை மூலமா, ராஜபுத்ரான் அந்த ராஜபுத்திரனுக்கு, அந்த இளவரசனுக்கு நீதி சாஸ்திரம் ஆப்பட்டையத், நீதி சாஸ்திரங்களை சொல்றாரு. ஸோ நீதி சாஸ்திரங்களை சொல்றதே ஒரு கதையின் மூலமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் சொல்றாரு, அந்த வித்வான் சொல்றாரு. தாசாம் கதானாம் சங்கிரக அபிவித்தியதே, அந்த கதையினுடைய சங்கிரக கலெக்ஷன். ஸோ அந்த அவர் கதை சொன்னார் இல்லையா, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் கூட இப்போ இருக்கே, அபிவித்தியதே இப்பவும் கூட இருக்கேன்னு சொல்றாங்க. ஆச்சரியம், கிம் நாம் தத் புஸ்தகம், அப்படியா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். மாளவிகா தஸ்ய நாம் ஹிதோபதேசக, அந்த புக்கினுடைய பேர் என்னது, ஹிதோபதேசக. தஸ்ய பாரம்பே ஏவ இதம் வர்ணிதம் யத் வித்யாம் வினா மனுஷ்யஸ்ய ஜீவனம் வியர்த்தம். ஸோ அந்த புக்கினுடைய பேர் ஹிதோபதேசம் அப்படி சொல்றா. சொல்லிட்டு என்ன சொல்றா, தஸ்ய பிராரம்பே, அந்த புக்கினுடைய ஆரம்பத்திலேயே, ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா, இதம் வர்ணிதம், இந்த இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எத் வித்யாம் வினா, ஸோ எந்த ஒரு வித்யா, எந்த ஒரு நாலேஜும் இல்லாத, மனுஷஸ்ய ஜீவனம் வியர்த்தம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது, அவனுக்கு நாலேஜ் இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க. சுகுமாரக பட்டனியம் தத் புஸ்தகம், அப்படியா, இந்த புஸ்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும். தத்தனியம் பட்டனியம் தத் புஸ்தகம். மாளவிகா மயா சக ஆகச்ச, என் கூடவா, அதைவ அஸ்மாக்கம் ஆச்சாரியே தாம் கதாம் பாட்டயிஷ்யதி, இப்பவே என்னுடைய டீச்சர் அந்த கதையை உனக்கு சொல்லி கொடுப்பாரு. மம ஏதத் சௌபாக்கியம், இது என்னுடைய சௌபாக்கியம்.
படாமஹ தாவத் பாடம். ஸோ நம்ம அந்த பாடத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடம் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ராஜா என்ன கவலைப்படுறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்காக இந்த ஸ்காலர்ஸ் வித்வான் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கதையில் பார்க்கலாம். வித்யா பாந்தி சத்குணாஹ அஸ்தி பாகீரதி தீரே பாட்டலிபுத்ரா நாமதேயம் நகரம். அஸ்தி பாகீரதி தீரே. பாகீரதி அப்படின்னா கங்கா, ரிவர் கங்காவை சொல்றாங்க. தீரே அப்படின்னா பேங்க் ஆஃப் தி ரிவர், அதாவது கங்கா நதி கரையோரத்தில் பாட்டலிபுத்ர நாமதேயம், பாட்டலிபுத்ர அப்படின்ற ஒரு நகரம் இருந்தது. தத்ர சர்வஸ்வாமி குணோபதஹ சுதர்ஷனஹ நாம நரபதி ஆசித். அந்த இடத்துல சர்வஸ்வாமி குணஹ உபதஹ, அதாவது சர்வஸ்வாமி, சுவாமினா இந்த இடத்துல நம்ம ராஜாவை சொல்றாங்க. ஒரு ராஜாவுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அந்த குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சுதர்ஷன் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு ராஜா இருந்தாரு. தத்ர சர்வஸ்வாமி குணோபதஹ சுதர்ஷனஹ நாம நரபதிஹி ஆசித் ச பூபதி. ஸோ அந்த பூபதி, அந்த ராஜா ஏகதா பட்டயமானம் ஸ்லோகத்வயம் ஸ்ருத்தவான். ஸோ அந்த ராஜா ஒரு முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்லோகத்வயம், 2 ஸ்லோகங்களை பட்டயமானம் ஸ்ருத்தவான் சொல்ல கேட்கிறார். யாரோ சொல்கிறாங்க, அதை வந்து அந்த 2 ஸ்லோகத்தை வந்து அவர் கேட்குறார். அது என்ன ஸ்லோகன் பாருங்க. அநேக சம்சயோ உச்சேதி பரோக்ஷார்தஸ்ய தர்ஷகம் சர்வஸ்ய லோச்சனம் சாஸ்திரம் யஸ்ய நாஸ்தியந்த ஏவ சஹ. ஸோ இப்போ இதனுடைய அன்வயக பார்க்கலாம். சாஸ்திரம், ஸோ அன்வயக வச்சு படிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்லோகம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு வருதுன்னு அப்படின்னா சாஸ்திரம் அநேக சம்சய. ஸோ இதை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அநேக சம்சய உச்சேதி. ஸோ சாஸ்திரம் அநேக சம்சய உச்சேதி பரோக்ஷார்தஸ்ய. இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பரோக்ஷ பிளஸ் அர்த்தஸ்ய தர்ஷகம் அஸ்தி புனக ச எதத். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்லோகம் படிக்கும்போது உங்களுக்கு இந்த எல்லா லெசன்லையுமே எண்ட்லேயே அவங்களே அன்வயக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அன்வயகம் நம்ம படிச்சுட்டு இந்த ஸ்லோகம் நம்ம படிக்கணும். அஸ்தி புனக ச எதத் சர்வஸ்ய ஜனஸ்ய, சர்வஸ்யக்கு பக்கத்தில் ஜனஸ்ய அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லோச்சனம் சாஸ்திரம் யஸ்ய பாஷ்வரே. பாஷ்வரே அப்படின்னா பக்கத்தில். யஸ்வ பாஷ்வரே, யஸ்ய பாஷ்வரே நாஸ்தி அந்த. இதை எப்படி பிரிக்கிறோம்? ந அஸ்தி அந்தஹ. ஓகே, நாஸ்தியந்த ஏவ சஹ. ஸோ இதனுடைய அன்வயக இப்போ பார்க்கலாம். சாஸ்திரம் அநேக சம்சய உச்சேதி. அப்போ சாஸ்திரம் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா அநேக சம்சயம், சம்சயம்னா டவுட். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நிறைய சந்தேகங்களை தீர்த்து நம்மளுக்கு நல்ல புத்தியை தருது சாஸ்திரம். சாஸ்திரம் அநேக சம்சய உச்சேதி. அது மட்டும் இல்லாமல் பரோக்ஷ அர்த்தஸ்ய. பரோக்ஷ அப்படின்னா உங்களுக்கு அதாவது முன்காலம் பின்காலம், அதாவது உங்களுடைய பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதுவாக இருக்குது, எக்ஸாம்பிளாக இருக்குது, நம்ம கூட அது உற்றதாக இருக்குது. தர்ஷகம். ஸோ நம்மளுக்கு வேறு என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு தெளிந்த அறிவை கொடுக்குது அப்படின்றது தான் பரோக்ஷ அர்த்தஸ்ய தர்ஷகம். சர்வஸ்ய லோச்சனம், சர்வஸ்ய ஜனஸ்ய லோச்சனம். லோச்சனம் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். ஸோ வேறு எப்படி இருக்குது நம்மளோட சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களினுடைய கண்ணாவே இருக்குது. சர்வஸ்ய ஜனஸ்ய லோச்சனம், அதாவது கல்வி தான் கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ந அஸ்தி
சஹ, ந அஸ்தி சஹ. ஸோ யாருக்கு வந்து இந்த சாஸ்திரம் கல்வி அறிவு இல்லையோ, ந அஸ்தி சஹ அந்தஹ ஏவ, அந்தஹ ஏவனா அவன் வந்து குருடன் தான் அப்படின்னு சொல்றாங்க. கண் இருந்தும் குருடன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. ந அஸ்தி சஹ ஏவ அந்தஹ. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்லோகன் வந்து அவர் கேட்குறாரு. ரெண்டாவது ஸ்லோகன் அவர் என்ன கேட்குறாரு பாருங்க. யௌவனம் தனசம்பதிஹி பிரபுத்வம் அவிவேகிதா ஏகைக்கம் அபி அனார்தாய கிமு யத்ர சதுஷ்டயம். ஸோ இதனுடைய அன்வயக பாருங்க. யௌவனம் தனசம்பதிஹி பிரபுத்வம் அவிவேகிதா. ஸோ இதை மட்டும் பிரித்து எழுதலாம். பிரபுத்வம் அவிவேகிதா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? பிரபுத்வம் அவிவேகிதா. ஸோ ஏக்கம் ஏகா அபி அனார்தாய. ஸோ இதையும் நம்ம எப்படி பிரித்து எழுதுறோம்னா, இந்த லெசன் ஃபுல்லுமே நமக்கு ஸ்லோகன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்லோகன்ஸை நல்லா பிரித்து படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்பயுமே இந்த லெசன் ரொம்ப ஈஸியாகிடும். அபி அனார்தாய. இது எல்லாமே உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் எழுதுறது ஒரு வேளை உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னா லெசன் லேர்ன் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த வீடியோவை லெசன் பண்ணதுக்கப்புறம் நீங்களுமே இந்த வேர்ட்ஸ் எடுத்து தனியாக எழுதி படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கிமு எத்திர சதுஷ்டயம். இப்போ இதனோட மீனிங் பாருங்கள். யௌவனம் தனசம்பதி. யௌவனம் அப்படின்னா நல்ல ஒரு இளமை காலம். தனசம்பதி அதான் நல்ல வந்து நல்ல வெல்த். பிரபுத்துவம், பிரபுத்துவம் அப்படின்னா நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் ராஜா அப்படின்ற அந்த ஒரு நிலைமை. அவிவேகிதா அதாவது புத்தி இல்லாதது. ஸோ உங்களுக்கு இளமையும் இருக்குது, நல்ல பணமும் இருக்குது, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ஒரு பிரபு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட அறிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவிவேகிதா அப்படின்னா ஒரு வைஸாக நடந்துக்காமல் ஒரு குணமாக இருந்தீங்க அப்படின்னா. ஏக்கம் அப்பி அனார்தாய. அனார்தாய அப்படின்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கு, அதாவது லைஃப்பில் நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு இதில் ஒன்று இருந்தாலே போதுன்றாங்க. யௌவனம் அதாவது இளமை காலத்து, இல்லை தனசம்பதி, இல்லை பிரபுத்துவம், இல்லை அவிவேகிதா, இதில் ஒன்று இருந்தாலே என்ன ஆகும்? ஏக்கம் ஏக்கம் ஏகாபி அனார்தாய. ஸோ இது ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு அனார்த்தம், அதாவது ஒரு வியர்த்த அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது. எத்திர சதுஷ்டயம் கிம் பவிஷ்யதி. ஸோ லாஸ்டில் பவிஷ்யதி. ஸோ எந்த ஒரு இடத்துல இது நாலுமே இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க்கோட முடிக்கிறாங்க. பவிஷ்யதி எத்திர சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா இந்த நாலுமே, யௌவனம் ஜனசம்பதி பிரபுத்துவம் அவிவேகிதா, இந்த நாலும் இருந்ததுன்னா அந்த இடம் என்னவாகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்லோகனுமே இந்த ராஜா கேட்குறாரு. ராஜா கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆத்மனஹ புத்திரானாம் அனதிகத சாஸ்திரானாம் நித்திய முன்ன மார்காமினானம் ஆச்சாரியஹீனத்தையா உத்விக்னமனாக சஹ ராஜா அச்சிந்தயத். இந்த ரெண்டு ஸ்லோகனம் கேட்ட உடனே ஆத்மன புத்திரானாம் அவருடைய சொந்த மகனினுடைய, அனதிகத சாஸ்திரானாம் அதாவது சாஸ்திரங்களினுடைய அறிவு இல்லாமல் இருக்கிறது, சாஸ்திரங்களை படிக்காமல் இருக்கிறது, நித்தியம் உன்ன, இது வந்து பிரித்து எழுதணும், நித்தியம் உன்ன மார்காமினாம். உன்ன மார்க்கம் அப்படின்னா வந்து கெட்ட வழியில், ஸோ எப்பயுமே கெட்ட வழியில் போகக்கூடிய, ஆச்சாரஹீனத்தையா ஆச்சாரம் இல்லாத, நல்ல ஒரு குட் பிஹேவியர் இல்லாத அவருடைய மகன், புத்திரானாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அவருடைய மகன் பற்றி உத்வீக்னமனாக அதாவது ரொம்பவும் கவலையாக இருக்கக்கூடிய ச ராஜா ஆச்சிந்தையத் அந்த ராஜா வந்து யோசிக்கிறாரு. இந்த ஸ்லோகனை கேட்டதுக்கப்புறம் அவருடைய மகனை பற்றின ஒரு நினைப்பு அவருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி அவருடைய மகனும் எப்படி இருக்காரு? சாஸ்திரங்களை படிக்கல, கெட்ட வழியில் போகிறாரு, நல்ல குட் கான்டாக்ட் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற அந்த அவருடைய மகனை பற்றி உத்வீக்னமனாக ரொம்ப கவலையுற்ற அந்த ராஜா யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பாருங்க. அதையும் நம்மளுக்கு ஸ்லோகனாவே கொடுத்துருக்காங்க. ச ஜாத்தோ ஏன ஜாத்தேன யாத்தி வம்சஹ சுமுன்னதிம் பரிவர்தனி சன்சாரே மிருதஹ கோவா ந ஜாயத்தே. ஸோ இது ஒரு ஸ்லோகன். இந்த ஸ்லோகனுடைய அன்வயக பாருங்க. ஏன ஜாத்தேன வம்சஹ சுமுன்னதிம்.
ஸோ மீனிங் என்னது? ஏன ஜாத்தேன வம்சக சோமுன்னதிம். ஸோ யார் ஒருவன் ஜாத்தேன பிறக்கிறானோ வம்சத்தினுடைய உன்னதிக்காக, சமுன்னதிம் அந்த வம்சத்தினுடைய ப்ராக்ரஸ்க்காக, அந்த வம்சத்துக்கு நல்லதை கொண்டு வருவன் யார் ஒருவன் பிறக்கிறானோ, ஏன ஜாத்தேன யாருடைய பிறப்பால் அந்த வம்சம் உன்னதி அடையுதோ, ப்ராக்ரஸ் அடையுதோ, சஹ ஏவ ஜாத்தக, சஹ ஏவ ஜாத்தக அவன்தான் வந்து உண்மையான மகன் அர்த்தம். அந்த பிறப்பு தான் பிறப்பு இல்லையா? ஏன ஜாத்தேன வம்சக சமுன்னதிம் யாதி. ஸோ எந்த ஒரு பிறப்பால், யாரோட பிறப்பால் ஒரு வம்சத்துக்கு உன்னதி வருகிறதோ ச ஜாத்தக அவர் தான் வந்து பிறந்தவராக கன்சிடர் பண்ணுறார், ஒரு நல்ல குழந்தையாக கன்சிடர் பண்ணுறார். அஸ்மின் பரிவர்தினி சன்சாரே. பரிவர்தினி சன்சாரே அப்படின்னா சேஞ்ச். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடாது நம்ம உலகம் இல்லையா? அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, குழந்தை பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் பரிவர்தினி சன்சாரே. அஸ்மின் பரிவர்தினி சன்சாரே. இந்த மாதிரி மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கஹ மிருதக. ஸோ யார் இறந்தவர்கள், கஹவா ஜாயத்தே யார் பிறக்காமல் இருக்கிறாங்க, இல்லை யார் இறக்காமல் இருக்கிறாங்க. எல்லோரும் பிறந்து இறந்து தான் இருக்கிறாங்க. ஜாயத்தே மீன்ஸ் பிறக்கிறது, மிருத்தகனா இறக்கிறது. ஸோ யார் பிறக்காமல் இருக்காங்க, யார் இறக்காமல் இருக்காங்க. நிறைய பேர் பிறக்கிறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க. ஆனால் ஒரு வம்சத்துக்கு யார் உன்னதி கொண்டு வராங்களோ, ப்ராக்ரஸ் கொண்டு வராங்களோ, அந்த பிறப்பு தான் நல்ல பிறப்பு அப்படின்றத வந்து யோசிக்கிறார். இது எல்லாமே அவர் கவலையோடு சேர்த்து அதையும் வந்து யோசிக்கிறார். ஸோ இன்னொரு ஸ்லோகன் அவர் என்ன யோசிக்கிறார் பாருங்க. வரமேகோ குணி புத்ரோ நச்ச மூர்க்க சதான்யபி ஏகச்சந்திரஸ்தமோ ஹந்தி நச்ச தாராகணேரபி. இதனோட அன்வயக பாருங்க. ஏக்கஹ. ஸோ வரமேகோ அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கணும்னா வரம் பிளஸ் ஏகோ, ஏக்கஹ. சரியா? அப்ப ஏக்கஹ குணி புத்திரக. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? ஏக்கஹ குணி புத்திர வரம். ஒரே மகனாக இருந்தாலும் நல்ல குணத்தினுடைய இருக்க மகன் வந்து ஒரு வரமாகும் அப்படின்னு சொல்கிறார். ஏக்கஹ குணி புத்திரக வரம் ஷதான் அப்பி. ஸோ 100 பிள்ளைகள் இருந்தாலும் கூட ஷதான் அப்பி மூர்காக வரம் நா பவதி. ஓகே. ஸோ 100 பிள்ளைகள் இருந்தாலும் அவன் மூர்கனாக இருந்தா, அதாவது ஃபூலிஷாக இருந்தான் அப்படின்னா அது வந்து வரம் கிடையாது, வரம்னா பவதி. ஸோ அது எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னா ஏகச்சந்திரஸ்தமோ. இதை எப்படி பிரிக்கணும்னா ஏகஹ சந்திரஹ ப்ளஸ் தமஹ. அதாவது ஒரே ஒரு சந்திரனாக இருந்தால் கூட தமஹ அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த இருட்டை அது என்ன பண்ணுது? ஹந்தி. ஹந்தினா அகற்றுறது. அந்த இருளை வந்து அகற்றுறது. 3 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு இருட்டு இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதான் ஏகச்சந்திரஸ்தமோ ஹந்தி. நச்ச தாராகணேரபி. தாராகணே அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இப்போ நம்ம வந்து நைட்டில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து மூன் மாதிரியான வெளிச்சத்தை தரது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க தாரா கணேரப்பி. தாரா கூட்டமே, அந்த ஸ்டார்ஸினுடைய கிளஸ்டர்ஸே அங்கே இருந்தாலும் கூட அது என்ன பண்ண மாட்டேங்குது? தமக அந்த டார்க்னஸை வந்து அகற்ற மாட்டேங்குது. ஸோ இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிள்ளை இருந்தால் கூட அது நம்மளுடைய வம்சத்துக்கு ப்ராக்ரஸை கொடுக்கறதா இருந்தால் அது பிள்ளையாக இருக்குது. இல்லை 100 பிள்ளைகளாக இருந்தும் கூட நாலேஜ் இல்லை அப்படின்னா அது வந்து பிள்ளைகளாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தத் கதம் இதானிம் இதே மம புத்திராக குணவந்தக கிரியந்தாம். இப்போ அவர் என்ன யோசிக்கிறான்னு, இப்போ நான் கதம்னா எப்படி, இதானிம் இப்பொழுது, எதே மம புத்திராக இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய மகனை குணவந்தக கிரியந்தாம் எப்படி நான் அவனை வந்து குணவந்தகனாக மாற்றுறது, நல்ல ஒரு குணம் உள்ளவனா நான் எப்படி மாற்றுறது. எத்தக ஏன் அப்படின்னா மாதா சத்ருஹு பிதா வைரி ஏன பாலோ நா பட்டித்தக ந சோபதே சபா மத்தியே ஹன்ச மத்தியே பகாயதா. ஸோ ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறார், அவனை குணவானா மாற்றணும்னு ஏன் யோசிக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கும் நம்மளுக்கு 2 ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ இதனுடைய அன்வயக பாருங்க. ஏன ஏன பாலக ந படித்தக. ஸோ எந்த பாலகன் படிக்கலையோ,
ஏன பாலக ந படித்தக, எந்த ஒரு பாலகன் படிக்காமல் இருக்கிறானோ. அதாவது இங்கே என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா மூலமாக படிக்க வைக்காமல் இருக்கிறாங்களோ. ஸோ யாபியாம் மாத்ரு பித்ரபியாம், ஸோ உங்களோட அன்வயகளை நீங்கள் இதை பார்க்கலாம். யாபியாம் மாத்ரு பித்ரபியாம், ஸோ எந்த ஒருவன் அவங்க அப்பா அம்மா மூலமாக படிக்க வைக்காமல் இருக்கிறானோ அவனுடைய மாதா சத்ருஹு, அவங்களோட அம்மாவை எப்படி சொல்கிறாங்க, சத்ருவாக பார்க்குறாங்க, எனிமியாக பார்க்குறாங்க. பிதா வைரி, வைரினாலும் எனிமின்னு தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு பிள்ளையும் அவங்க அம்மா அப்பா மூலமாக இல்லைம்மா நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ன உடனே சரிம்மா நீ போகாத அப்படின்னு சொல்லி ஒரு செல்லத்தினாலேயோ எதனாலேயோ விடுறாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாதா சத்ருஹு, அதாவது தாதிருஷி அந்த மாதிரியான மாதா சத்ரு, தாதிருஷா பித்தா அந்த மாதிரியான அப்பா வந்து வைரி அப்படின்னு சொல்கிறாங்க. ந சோபதே சபா மத்தியே ஹன்ச மத்தியே பகோ யதா, இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த மகனானவர் சபா மத்தியே, ஒரு பெரிய சபையில் அறிவாளிகள் இருக்கக்கூடிய அந்த சபையில் அவர் என்ன ஆக மாட்டார், ந சோபத்தே அழகு தரமாட்டார். அந்த மாதிரி ஒரு மகன் இருந்தார்னா சபா மத்தியில் அழகு தரமாட்டார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹன்ச மத்தியே பகோ யதா, யதா ஹன்ச மத்தியே பகஹ, ஹன்ஸ் அப்படின்னா ஸ்வான் அன்னப்பறவைகள், பகஹ அப்படி டக்கு இருக்கு இல்லையா வாத்து. ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போது ரெண்டுமே வெள்ளை கலராக தான் இருக்கும், ஆனால் ஹன்ஸ் வேற அந்த பகஹ வேற. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, சபா மத்தியே ஹன்ஸ் மத்தியே பகஹ மாதிரி இருப்பான் அந்த படிக்காத பிள்ளை அப்படின்றதுனால இவர் படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். இன்னொரு ஸ்லோகன் என்ன யோசிக்கிறார் பாருங்க, ரூப யௌவன சம்பன்னா விஷாலகுல சம்பாவா வித்யாஹீனா நா சோபந்தே நிர்கந்தா ஈவ கிம்சுகாக. ரூப யௌவன சம்பன்னாக, அதாவது ரூபம் வந்து ரொம்பவும் ஒரு அழகான ஒரு இளவரசர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்களே அந்த மாதிரி ரூப யௌவனம், யௌவனம் அந்த இளமை பருவத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. சம்பன்னா அதே மாதிரி ரொம்பவும் அவங்க கிட்ட சொத்து இருக்கு, ராஜாக்கிட்ட சொத்து நம்ம சொல்லவா வேணும், அவ்வளோ சொத்துக்கள் இருக்கு இல்லையா. ரூப யௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாக, ஸோ அவருக்கு எப்படி பிறந்திருக்காங்க, ஒரு பெரிய குலத்தில் பிறந்திருக்காங்க. விஷால குல சம்பாவாக, பெரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் வித்யாஹீனா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் அந்த வித்யா இல்லை அப்படின்னா நா சோபந்தே அவங்க வந்து அழகு தரமாட்டாங்க, இந்த சொசைட்டியில் அவங்க அழகு தரமாட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, நிர்கந்தா ஈவ கிம்சுகாக, கிம்சுகாக அப்படின்றது ஒரு பூவு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் அது வந்து நிர்கந்தா வாசனை தராது. ஸோ அந்த நிர்கந்தா கிம்சுகா பூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ அழகாக இருந்தாலும் அது என்ன தராது அப்படின்னா வாசனை தராது. நிர்கந்தாயிவ கிம்சுகாக, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் வித்யாஹீன அவன்கிட்ட எஜுகேஷன் இல்லை அப்படின்னா அவன் எப்படி இருக்கான், ந சோபந்தே எந்த மாதிரி, நிர்கந்தா கிம்சுகாக, ஸோ வாசனை இல்லாத அந்த கிம்சுகா மலர் மாதிரி இவனும் நாலேஜ் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய குலத்தில் பிறந்திருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்ர தூ தெய்வம் காரணமிதி ந உச்சிதம் அத்தஹ சர்வதா தெய்வம் ஆலசியம் ச விஹாய புருஷார்த்தः விதீயதே. ஸோ அத்ர தூ அதனால் தெய்வம்னா ஃபேட், ஸோ இது வந்து விதி, அவன் அப்படி தான் இருக்கணும், அவன் படிக்கலைன்றது அவனுடைய விதி அப்படின்னு சொல்லாமல் அத்ர தூ தெய்வம் காரணமிதி ந உச்சிதம், ஸோ அதோட ஃபேட் தான் அவனோட விதி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லாமல் அத்தக என்ன பண்ணணும், சர்வதா தெய்வம் எல்லா விதிகள் பற்றி பேசுறதையும் ஆலசியம் ச அண்ட் சோம்பேறித்தனமாக இருக்கிறதையும் விஹாய சோடுக்கர் அதை விட்டுட்டு புருஷார்த்தகனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கடுமையாக உழைக்கணும். விதேயக, ஸோ இதை மாதிரி உழைச்சி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த எஜுகேஷனை நம்ம பெறணும். எதத் சிந்தயித்வா ராஜா பண்டித சபாம் காரித்வான், ஸோ இந்த மாதிரி நம்ம விதின்னு விட்டுறாமல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சிந்தயித்வா ராஜா பண்டித சபாம் பண்டிதருடைய சபையை வந்து காரித்வான் கூப்பிடுறாரு, பண்டிதர்கள் எல்லாரையுமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு, ராஜா ஆவதத் भो भो பண்டிதாக, ஸோ எல்லா பண்டிதர்களே ஸ்ருயதா மம வச்சனம் என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க. அஸ்தி கஷ்டித் ஏவ பூதோ வித்வான் யோ மம புத்திரானாம் நித்தியம் உன்னமார்காமினாம்
அனதிகத சாஸ்திராணாம் இதானிம் நீதி சாஸ்திரோபதேசேன புனர்ஜன்ம காரியத்தும் சமர்த்தக. சரி, என்ன கேட்குறாரு? அஸ்தி கஷ்டித் ஏவ பூதோ வித்வான். ஸோ கஷ்டித் ஏதாவது ஒரு, யாராவது ஒரு, ஏவபூதோ ஒரு பெரிய வித்வான் நீங்கள் இருக்கீங்களா? அஸ்தி கஷ்டித் ஏவ பூதோ வித்வான். யோ யார் மம புத்திரானாம் என்னுடைய மகனை, அந்த மகன் எப்படி இருக்காரு? நித்தியம் உண்ண மார்காமினாம். ஸோ எப்பயுமே தப்பான வழியில் போகக்கூடிய, அனதிகத சாஸ்திரானாம் சாஸ்திரங்களினுடைய அறிவு இல்லாதவன், இதானிம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய, புத்திரானாம் என்னுடைய மகனை, நீதி சாஸ்திரோபதேசேன நீதி சாஸ்திர உபதேசங்களை சொல்லி, புனர்ஜென்ம காரியத்தும் சமர்த்தக அவனுக்கு இன்னொரு ஜென்மத்தை கொடுக்குற மாதிரி, அதாவது அவனுக்கு எல்லா அறிவையும் திருப்பி கொடுக்கறதுக்கு சமர்த்தக செய்யக்கூடியவனா, அதுக்கு ஏபிளா இருக்கிறவங்க இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அத்ரானந்தரே விஷ்ணு சர்மா நாம மகாபண்டித சகல நீதி சாஸ்திர தத்வஜ ப்ரஹஸ்பதி ஈவ ஆவதத். ஸோ இது மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த டைமில் அத்ராந்திரே விஷ்ணு சர்மா நாம, விஷ்ணு சர்மா அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய மகா பண்டிதர், அவர் எப்படிப்பட்டவர்? சகல நீதி சாஸ்திர தத்வஜ அப்படின்னா ஃபிலாசபர் ஆஃப் எல்லா எத்திக்ஸுமே தெரிஞ்ச ஒரு ஃபிலாசபர். ப்ரஹஸ்பதி, ப்ரஹஸ்பதி அப்படின்னா டீச்சர் ஆஃப் ஆல் டெய்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவர்களுக்கெல்லாம் குரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவ ஆவதத் தேவ, அவர் என்ன சொல்றார்? தேவ மகாகுல சம்பூதா ஏத ராஜபுத்திராக தத் மயா நீதிம் கிராஹித்தும் சக்கியந்தி. ஸோ இந்த வரிகள் தான் நம்ம லெசனுடைய ஸ்டார்டிங்கில் பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க? மகாகுல சம்பூதா பெரிய குலத்தில் பிறந்த, ஏதே ராஜபுத்திராக இந்த ராஜபுத்திரர்கள், நம்மளுக்கு பகுவச்சனத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராஜபுத்திரர்கள், இந்த மகன்கள், தத் மயா நீதிம் இப்போ என்னுடைய நீதி, என்னுடைய நீதி சாஸ்திரங்களால், கிராஹித்தும் சக்கியந்தே அதை படிப்பதற்கு ஏதுவாக இருப்பாங்க, அதை படிப்பாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்து அவங்க படிப்பாங்க. கிராஹித்தும் சக்கியந்தே. அதோ அகம் ஷணமாசபியாந்திரே பவத் புத்ரான் நீதி சாஸ்திராபியான் கரிஷ்யாமி. ஸோ அதோ அகம், அதனால் நான் ஷண மாசாபியாந்திரே 6 மாசத்துக்குள்ள, பவத் புத்ரான் உங்களுடைய மகனுக்கு, நீதி சாஸ்திராபியான் நீதி சாஸ்திரங்களுடைய அறிவாலே, நீதி சாஸ்திரம் அறிவுடையவனா, கரிஷ்யாமி செய்வேன். ராஜா சவனியம் புனர்வதத் கோ அத்திர சந்தேக. ராஜா ரொம்ப சவனியம் அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக என்ன சொல்கிறாரு? புனர்வத, திரும்ப அவர் என்ன சொல்கிறாரு? கோ அத்திர சந்தேக, இதில் என்ன சந்தேகம் இருக்குது? உங்ககிட்ட என்னுடைய மகன் படித்தா கண்டிப்பாக அவன் என்ன ஆவான்? நீதி சாஸ்திர பியான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு ஸ்லோகன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கீட்டோ அப்பி சுமனக சங்தாரோஹதி சதாம் சிரஹ அஸ்மாபி யாதி தேவத்வம் மஹத்பிஹி சுப்ரதிஷ்டதஹ. இதனுடைய அன்வயக பார்க்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க பாருங்க. சுமனக, சுமனகனா பூக்கள்னு அர்த்தம், ஃப்ளவர்ஸ். சுமனக சங்காத்தோ ரோஹதி. அப்போ இது எப்படி படிக்கணும்? சங்காத், சங்காத்னா கம்பெனி, கூட இருக்கிறது. ஆரோஹதி, சங்காதோ அரோஹதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுமனக பூக்கள், சங்காத கீட்டா அபி. ஸோ பூக்கள் கூட சேரக்கூடிய கீட்டா அப்படின்னா சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், பூச்சிகள் வண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. சுமனக சங்காத் கீட்டோ அபி ஷிரஹ சதாம் ஷிரஹ ஆரோஹதி. சதாம் அப்படின்னா நல்ல ஒரு வர்ச்சுவஸ் பீப்புள், நல்ல ஸ்காலர்ஸ், அவங்கள தான் சத்தாம் சொல்கிறாங்க இல்லையா. சத்தாம் ஷிரஹ ஆரோஹத்தி ஏறுது, அதாவது ஒரு பூக்கள் கூட சேர்ந்து இருக்கிற ஒரு கீட்டோ, ஒரு பூச்சியாக இருந்தாலும் ஒரு இன்செக்டாக இருந்தாலும் சத்தாம், அதாவது ஒரு பெரிய ஆளுங்களுடைய தலையில் ஏறுது. ஆரோஹத்தி மீன்ஸ் கிளைம்பிங்னு அர்த்தம். சுமனக சங்காத் கீட்டோ அபி சதாம் ஷிரஹ ஆரோஹதி. ததா ஏவ மஹத்பிஹி, அதாவது அவரை சொல்றார், யார? விஷ்ணு சர்மாவை சொல்றார். மஹத்பிஹி
சுப்ரதிஷ்டிதஹ. ஸோ மகத்பிஹியால் இந்த இடத்துல பெரிய ஆள்களை சொல்கிறாங்க, பெரிய படித்த வித்வான்களை சொல்கிறாரு. சுப்ரதிஷ்டிதஹ, ஸோ உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட, சுப்ரதிஷ்டிதன நிறுவப்பட்ட, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட, அஷ்மா அபி, அஷ்மா அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். அஷ்மா அபி, கல்லும் கூட, தேவத்வம் யாதி, அதுக்கும் கூட என்ன வருது, ஒரு தேவத்வம் வருது. ஒரு கல்லும் கூட கடவுளா மாறுது, உங்களால் நிறுவப்பட்ட ஒரு கல்லும் கூட கடவுளா மாறுது. அதனால் இதுல என்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ததேதேஷாம் அஸ்மத் புத்ராணாம் நீதி சாஸ்திரோபதேசாய பவந்தஹ பிரமாணம் இதி உக்த்வா தஸ்ய விஷ்ணு சர்மணஹ கரே பகுமான புரசரம் புத்திரான் சமர்ப்பித்தவான். ததே தேஷாம், அந்த மாதிரி சொல்லிட்டு அவருடைய அஸ்மத் புத்திரானாம், என்னுடைய மகனுக்கு நீதி சாஸ்திரோபதேசாய பவந்தக பிரமாணம், ஸோ என்னுடைய மகனுக்கு நீதி சாஸ்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதுக்கு பிரமாணம், நீங்கள் தான் அதனுடைய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி இதி உக்தவா அதை சொல்லிட்டு தஸ்ய விஷ்ணு சர்மணஹ கரே, ஸோ அவர் விஷ்ணு சர்மாவினுடைய கரே கைகளில் பகுமான புரசரம் அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக புத்திரான் சமர்ப்பித்துவான், அவருடைய மகனை வந்து சமர்ப்பணம் பண்ணுறார், டெடிகேட் பண்ணுறார். என்னோட மகன் உங்ககிட்ட கொடுத்துட்டு, ஸோ அவனுக்கு நீதி சாஸ்திரங்களை சொல்லித்தரதுக்கு நீங்கள் தான் பிரமாணம், நீங்கள் தான் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் நம்மளோட மகனை வந்து அவங்க கையில் கொடுக்குறார். ததஹ விஷ்ணு சர்மா பசு பக்ஷி ஜந்துனா மனோரண்யகாபிஹி பிரேரணா பிரதாபிஷ்ச கதாபிஹி. ஸோ அப்போ உடனே அந்த விஷ்ணு சர்மா என்ன பண்ணுறாரு, பசு அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஜந்துக்கள், லிவிங் பீயிங்ஸு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மனோரஞ்சகாபிஹி பிரேரணா பிரதாபிஹி, ஸோ ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய, என்டர்டெயின் பண்ணக்கூடிய, பிரேரணா அதே மாதிரி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய கதாபிஹி கதைகளை தான் ராஜகுமாரான் சிக்ஷித்தவான், கதைகளை ராஜகுமாரனுக்கு சொல்றார். ஏதாசாம் கதானாம் சங்கலமேவ இதோபதேச நாமகः கிரந்தः பிரசித்தः ஜாத்தः. ஏதாசாம் கதானாம், இந்த கதைகள் தான் சங்கலனமேவ கலெக்ஷன்ஸா, ஹிதோபதேச அப்படின்ற பேரில் புத்தகமாக, கிரந்தக பிரசித்தக ஜாதா, புத்தகமாக ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த கதைகள் நிறைஞ்சது தான் ஹிதோபதேசம் அப்படின்ற புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்குது, அந்த ஸ்லோகன்ஸை நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தா தான் வந்து சான்ஸ்கிரிட் உங்களுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்.